இந்த தடவ சேரன் ஏமாறாம கண்டிப்பா சந்தாவ கல்யாணம் பண்ணிக்கிறணும். சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நடேசன் அப்பா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே இந்த இடத்துல இருக்கிறீங்க. இந்த இடத்துலயே நம்ம சம்மதம் பேசிருவோம். பேசாம நம்ம சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். அதுதான் சரியா இருக்கும். இப்படி ஒவ்வொரு தடவையும் ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியாது. சந்தாவோட மாமாவுக்கு பயந்துட்டு அவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மோசமானவங்க மாரி தெரியுது அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. சேரன் இருந்துட்டு, இல்லப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருக்கும்போது, நம்ம நடேசன் அப்ப இருந்துட்டு, "வாய மூடுறா நீ கொஞ்சம். அந்த பிள்ளையோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணா தான் நம்ம வீட்ல வச்சிருக்க முடியும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கூட நம்ம எதிர்த்து பேச முடியும். கல்யாணம் பண்ணாம இந்த பிள்ளைய வீட்ல வச்சிருக்க முடியாது. தயவு செஞ்சு அந்த பொண்ணோட நிலைமைய புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்பா சொல்றாங்க. "உங்க கல்யாணத்த கண்டிப்பா நான் நடத்துவேன். யாரு என்ன குறுக்க வந்தாலும் நான் சும்மா விடமாட்டேன். உங்க கல்யாணத்த நீங்க எதிர்பார்த்த மாரி அத விட சூப்பரா நடத்தி முடிக்கிறேன் பாரு. சந்தா கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன் சரியா? எப்படியாவது என் மகன் சேரன் கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்க மாமா என்ன உங்க மொத்த ஊரே எதிர்த்து வந்தாலும், நான் உன்னைய அவங்க கிட்ட இருந்து மீட்டு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் சரியா? சந்தோஷமா இரு" அப்படின்ற மாதிரி சொல்றாரு.